Good afternoon, guys. Today we are going to discuss a new concept called exchange rate. Under that, we are going to discuss about what is the meaning of foreign exchange. Okay, so ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபாரின் கரன்சிஸ். ஸோ ஃபாரின் கரன்சிஸை வந்து ரெஃபர் பண்ணுறது தான் நம்ம ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாரின் கரன்சிஸ் அப்படின்னா என்னன்னு எப்படின்னா பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் countries currencies will have a different values இல்லையா. ஸோ இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the mechanism through which payments are effected between two countries having different currency systems is called as forex அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரெக்ஸோட மெக்கானிசம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் இப்போ நீங்கள் நம்ம இந்தியாவிலிருந்து யூ நீட் டு சென்ட் ஏ குட் டு அமெரிக்கா. ஸோ யூஎஸ்க்கு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஸோ யுவர் கரன்சி வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூஎஸ் டாலர்ஸ். ஸோ யூஎஸ் டாலர்ஸோட கரன்சி வேல்யூ அண்ட் யுவர் ருபீஸ் வேல்யூ இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அண்ட் த பேமெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ லைக் அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அஃபெக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பண்ணுறோம். ஸோ இட் கவர்ஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் பேமெண்ட், rules and regulations of payment and the institutions facilitating the such payments. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் என்னெல்லாம் மெத்தட்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கவரிங் பேமெண்ட். ஸோ எந்த மாதிரி பேமெண்ட் நடக்குது between the countries and what are the rules and regulations are followed by the countries and which institution is helping for such payments. So these are all the topics covered by the forex. So forex refers to foreign exchange. So the mechanism of forex is what? So the payment through which the payments were effected between two countries having different foreign currency systems is called as forex. So the payment எதனால் அஃபெக்ட் ஆகுது? டிஃப்ரெண்ட் கரன்சி வேல்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கரன்சி சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால ஒரு பேமெண்ட் அஃபெக்ட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்னென்ன மெத்தடெல்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பேமெண்ட் and the institutions that are responsible for such payments. So this is about foreign exchange. So the definition எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா forex is the system or process of converting one national currency into another and of transferring money from one country to another country. ஸோ இது ஃபாரெக்ஸ் இன் ஷார்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் ஒரு கண்ட்ரிலேருந்து லைக் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் currencies and transferring money from one country to the other country. So that is all about forex. Okay, so what is the rate of exchange? So rate of exchange means the transaction in exchange market are carried out at exchange rates. So நீங்கள் நம்ம கண்ட்ரிலேருந்து ஒரு ப்ராடக்ட் ஆர் கூட் இன்னொரு கண்ட்ரிக்கு போதால் நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிட முடியாது இல்லையா. நம்ம எக்ஸ்சேஞ்ச் நம்மளோட கரன்சியை நம்ம அனுப்ப கண்ட்ரியோட கரன்சியில் சேஞ்ச் பண்ணிக்கணும், அதோட வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இட் இஸ் த எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் எ டொமஸ்டிக் கரன்சி. Thus the exchange rate may be defined as the price paid in the home currency for a unit of foreign currency அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு யூஎஸ் டாலர் இங்கே டெக்ஸ்ட் புக்கில் 70 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு யூஎஸ் டாலர் நம்மளோட இந்தியன் ருபிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73.44. ஸோ அதுதான் நம்மளோட at present value and 1 rupee is equals to 0.014 cents அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ you need to note it down now. ஸோ ஓகே, இது at present 1 US dollar equal to எத்தனை rupees அப்படின்னு கேட்டாங்கன்னா 73.44. ஓகே, ஸோ in the same way 1 rupee is equals to how many cents and how many US currency அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 rupee is equals to like 0.014. ஓகே, ஸோ this is about எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? ஸோ நம்ம கரன்சி லைக் இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ பேமெண்ட் பண்ணுறப்போ we need to exchange the values of our currency. So that is called as rate of exchange. And coming to definition of equilibrium exchange rate. So equilibrium exchange rate. ஸோ இப்போ ஈக்குலிபிரியம் அப்படின்னு என்னென்னா நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நம்ம ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தி ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் த ரேட் which over a certain period of time keeps the balance of payment in the equilibrium அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு certain பீரியடுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஈக்குவலாக வச்சுருக்கோம். அந்த
ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஈக்குலிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் given by ராக்னர் நர்ஸ்கே. ஓகே, அண்ட் கமிங் டு த டிட்டர்மினேஷன். ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டிட்டர்மைன் தி ஈக்குலிபிரியம் in the exchange rates அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ ஆல்ரெடி நோ த ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷன் நம்ம 11th ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ when the demand and supply curve intersects, that point we will usually call the equilibrium. Okay, so here in the same way, the equilibrium rate of exchange is determined in the foreign exchange market in accordance with the general theory value. So by the interaction of forces of demand and supply. ஸோ இந்த demand and supply forces வந்து எங்கே intersect ஆகுதோ அங்கே தான் வந்து equilibrium position இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ that is the rate of exchange determined in the foreign exchange market. Okay, in the same way, இந்த foreign exchange marketல எப்போ வந்து equilibrium கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where the supply forces, demand and supply meet. Okay, in this diagram we can see in the y-axis they have taken the value of rupee in the dollars. ஸோ வந்து லைக் நம்பர் ருப்பியோட வேல்யூ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ஒய் ஆக்சிஸ். அண்ட் கமிங் டு எக்ஸ் ஆக்சிஸ் they representing the demand and supply of foreign exchange. Okay, so E is the point of equilibrium. So E is the point of equilibrium where DD intersects. Okay, DD intersects the SS, the demand curve intersecting the SS. That point we are mentioning as equilibrium. Okay, so the exchange rate வந்து so the dollar value of so in the diagram you need to remember what is y axis and what is x axis, and what is what is the equilibrium point. Okay, so that is about that. And coming to types of exchange rate, so we have here two types of exchange rate, that is called as fixed exchange rate and flexible exchange rate. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா வந்து அது வந்து இன்னொரு நேமில் கூட சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ஆல்சோ known as ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆர் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்கிறோம், ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பெக்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து லைக் நீங்கள் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த கரன்சி, இன்றைக்கி இருக்கிற அந்த ருப்பியோட வேல்யூ வச்சு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வச்சு தான் நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது வந்து நீங்கள் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்போ ஒரு US டாலர் ஈக்குவல் 70 rupees இருக்குது. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 73.44 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நீ ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட நான் இதே 70 rupees தான் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் 73.44 கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷனில் இருக்க வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதான் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த சேம் வே ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு இன்னொரு நேம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, it is also called as floating exchange rate. Floating exchange rate கூட சொல்லலாம். The exchange rates are freely determined in an open market by a market forces அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஓகே, டேக் அன் எக்ஸாம்பிள், ஹோம் லோன் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஹோம் லோன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 8% அட் ப்ரெசென்ட் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து 8% வந்து உங்களுக்கு வந்து ஹோம் லோன் கொடுக்குறோம், ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் லைக் சிச்சுவேஷன்ஸ் லைக் இப்போ இந்த பேண்டமிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் பேங்க் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ 8% 6% வந்து 6% கூட உங்களுக்கு ஹோம் லோன் தரும் அப்படின்னு பேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 8% நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் அட் ப்ரெசென்ட் மார்க்கெட் வேல்யூ பேங்க் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6% பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்பே தே மைட் ஹவ் ஆஸ்க்ட் யூ வெதர் யூ ஆர் பேயிங் இன் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ if you have chosen fixed exchange rate, you need to pay 8%. ஸோ நாங்கள் வந்து 8% தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதை நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 6% பே பண்ணால் போதும். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ அட் ப்ரெசென்ட் மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ பே பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் வந்து 8% விட ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுதான் பே பண்ணி ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்சிபிள் வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இது வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஓகேவா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ரிஸ்க் யூ கேன் கோ ஃபார் ஃப்ளெக்சிபிள். அதர்வைஸ்
fixed exchange rate is best. Okay, so that is the difference between fixed exchange rate and flexible exchange rate. And types of exchange rates. So types of exchange rate system அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் fixed and flexible எழுதணும். So only types of exchange rates கேட்டாங்கன்னா you need to write under types of exchange rates you have nominal exchange rate and real exchange rate and nominal effective exchange rate and real effective exchange rate. So here they have explained only about nominal exchange rate and real exchange rate. They have not given about NER and RER. Okay, so coming to real exchange rate, nominal exchange rate எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, ஸோ $1 ஈக்குவல் டு ₹75 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்டப்போ நீங்கள் வந்து அது வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்பர் ரூபி டிவைடட் பை $, போட்டால் நமக்கு வந்து யூ வில் கெட் த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகே, ஸோ இந்த சேம் வே how will get the real exchange rate அப்படின்னு பார்த்தீங்கன்னா EPF divided by P. ஸோ இங்கே E வந்து nominal exchange rate and PF வந்து price levels in abroad. ஸோ இங்கே வந்து US டாலர் எடுத்திருக்காங்க and P வந்து price levels in our India. ஓகே, ஸோ in order to அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர், ஒரு ப்ராடக்ட் ஒரு பென் எடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு பென்னோட ருபி வந்து ₹50, இந்தியாவில் வந்து ₹50 அப்படி எடுத்துக்காங்க. அப்போ பி வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், 50 சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி தெரியும் நம்ம US டாலர்ஸோட வேல்யூ இஸ் 75. ஓகே, and what is P in price level in India அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 5. So in order to calculate the real exchange rate you need to substitute the values in the formula EPF divided by P. So you'll get 7.5. okay, so that is about nominal exchange rate and real exchange rate. okay, and coming to if the real exchange rate is equal, the real exchange rate வந்து equal to 1 இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the currencies are at purchasing power rate. ஸோ equal to 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து purchasing power rateனா என்னன்னு சொல்லுங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சிஸை வந்து எப்படி வந்து நம்ம லைக் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஊரில் லைக் அந்த பென்னோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த பென்னோட ஒரு பொருளை வச்சு ஒரு கரன்சியை கம்பேர் பண்ணுறோன்னா அதுதான் பர்ச்சேசிங் பவர் ரேட். ஒரு பொருளோட வேல்யூவை வந்து வச்சு 2 கண்ட்ரீஸோட கரன்சி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா that is called as purchasing power rate. So imagine a pen is costing about ₹50 in our country and the same pen is costing about 500 in US dollar. அப்படி ஒரு பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், 2 கண்ட்ரியோட கரன்சியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் as purchasing power rate. ஸோ இந்த ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா the currencies are at purchasing power rate. purchasing power rateல தான் இருக்குது. அது less than 1 வந்து purchasing power rateல இருக்காது. ஓகேவா, ஸோ தட் இஸ் அபவுட் nominal exchange rate and real exchange rate. okay, so okay you guys in the next class we can discuss about the determinants of exchange rate. okay, so thank you.